திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திட்டம். இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அல்லது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு யார் அவங்கள இம்பீச் பண்ண முடியும்னா அந்த அதிகாரம் ஒன் அண்ட் ஒன்லி பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ண முடியும்னா இவர்களை இம்பீச்மெண்ட் செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன், அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மோஷனை செட் பண்ணணும். அந்த மோஷன் செட் பண்ணுறதுக்கு தான் இவங்க தீர்மானம் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சன் டிவியில் நியூஸை சொன்னீங்க, ஜனம் டிவியில் ஒரு நியூஸை சொல்லவா? இப்போ ஜனாதிபதி அலுவலகத்திலையும் பார்லிமெண்ட்லையும் 2 குப்பை தொட்டி தயாராக இருக்குது. இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை எடுத்து போடுறதுக்காக 2 குப்பை தொட்டி அழகாக நீட்டாக ஒரு பக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரிசல்ட்டை நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. இல்லை, அதான் சன் டிவியில் வந்த நியூஸ் அப்படி, ஜனம் டிவியில் வரப்போட நியூஸ் இப்படி அப்படிங்கிறத நான் இப்பயே புரிஞ்சு. அது எனக்கு தெரியும். இது எப்படியும் தீர்மானம் நிறைவேற்ற போகிறது இல்லை, இது அவங்களுக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஜிஆர்எஸ் மேலே இவங்க தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவருடைய தீர்ப்பு எல்லா நேரத்துலையும் இவங்களுக்கு எதிராகவே மாறி போச்சு. அவர் உண்மையை சொல்றதுனாலே அது இவங்களுக்கு எதிராக தானே மாறும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதனால இவ்வளோ கார்னர் செய்யப்படுகிறார்? இல்லை, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அவருடைய தீர்ப்புகள்லாம் உண்மையின் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே ஜுடிஷியரியை ரொம்ப வருஷம் காங்கிரஸ் திமுகலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. பல ஆண்டுகள் இந்தியன் ஜுடிஷியரி நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க, கொலிஞ்சியம் இது பொலிட்டீஷியனோட இணைஞ்சது கிடையாது, ஜேபிசி அது பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இந்தியாவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டமே பொலிட்டிசைஸ்டு தான். அப்படி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ, தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத தமிழ்நாட்டு நீதிபதிகள் கேட்கணும். இதுதான் ஒரு சொல்லப்படாத சட்டமாக பல ஆண்டுகள் இருந்தது. இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற ஆட்கள் வரும்போது யாராக இருந்தாலும் சரி, மத்தியில் யார் வேணால் ஆட்சி பண்ணிட்டு போங்க, மாநிலத்தில் யார் வேணால் ஆட்சி பண்ணிட்டு போங்க, நான் நீதிபதி, எனக்கு எது நியாயம் நீதினு படுதோ நான் கேட்டு அதை விசாரித்து நான் ஒரு தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு வரும்போது அது இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. இத்தனை நாள் எங்களை கேட்டு தானே எல்லா நீதிபதியும் செயல்பட்டாங்க, இவர் ஏன் வசைய மாட்டுறாரு, இவர் ஏன் வளைய மாட்டுறாரு, இவர் ஏன் நம்ம கூட இணைய மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கலாம். அதனால் அவரை தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு இவர் தெரியுது, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இது மாதிரி ஏகப்பட்ட நீதிபதிகள், நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.